திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உந்திகளிரு உயர் வேதம் சித்தியார் பிந்திருவா உண்மை பிரகாசம் வந்தவருட் பண்புவினா போற்றி கொழிபாசமிலா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கற்பம் முற்று. திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருவருட்பயனில இன்றைக்கு ஐந்தெழுத்தருள் நிலை படிக்கிறோம், 8வது. அப்ப அதுல அகதாவது ஐந்தெழு வகைப்பட்ட திருவெழுத்தாகிய அருளினது முறைமை. இதனையும் ஓர் திருவருளாக கூறியறிஞர். வீட்டு நெறிகாட்டுதலால் அவ்வாறே சமாதியினை அடைதல் கூடாதற்கு இதனை விதிப்படி ஓதலே நிலை குணுமாதலின் மேலே அதிகாரத்தினோடு இயைபுடைத்து என கொள்க. சமாதி நிலை நாங்கள் அட்டாங்க யோகம் படிச்சு கொண்டிருக்கிறோம். அட்டாங்க யோகத்துல இயமம், நியமம், ஆதனம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், அடுத்தது தாரணை, தியானம், அந்த சமாதி கடைசி 8வது நிலை தான் சமாதி. சமாதி என்றா நிட்டை கூடல், துரியாதீன நிலை, சாந்தி அதீத நிலை, அப்படி பல வகைப்பட்ட நிலைகள் நாங்க பல வகையா படிச்சு அந்த கடைசி இந்த சமாதி அடைதல். அந்த சமாதி அடைதல்ண்டா உயிரோட இருந்தும் அவர்கள் உயிரோட இந்த உடலோட இருந்தும் உயிரற்ற நிலையில இறைவனோட இருந்து அந்த முத்தி இன்பத்தை அருள்ற நிலைதான். அப்ப இதனை விதிப்படி ஓதவி அந்நிலை கூடுமாதலின் மேலே அதிகாரத்தோட இயைவுடையதென கொள்க. நூலும் ஆரணனும் அல்லாதும் ஐந்தின் பொது நூல் தெரிய புகின் சைவாகமங்களினது கருத்தினையும் வேதாகமங்களினது கருத்தினையும் இவை இரண்டுமல்லாத கலைகளினது கருத்தினையும் கற்று வல்லோர் ஆராய புகுவாராயின் அவையெல்லாம் திருவைந்தெழுத்தின் பொருளாகிய பதிபசு பாசங்களை சொல்லும் நூல்களாம். திருவைந்தெழுத்து எப்படி? இப்ப எங்களுக்கு சிவஞான போதம் படிச்சவைக்கு தெரியும். நாங்கள் முதல் பதி இலக்கணம், பசு இலக்கணம், பாச இலக்கணம் படிச்சு அந்த இலக்கணங்களை படிச்ச பிறகு நாங்கள் என்ன 3வதாகிய இந்த சாதனை இயல் தான் திருவைந்தெழுத்து. என்ன சாதனை? திருவைந்தெழுத்தை இடைவிடாது ஓதிக்கொண்டிருப்பதுதான் சாதனை. அப்ப நாங்கள் ஆரம்பத்துல சைவ சித்தாந்தம் என்று படிச்சாலே ஆணவம், கன்மம், மாயை அந்த 3 அடிப்படை தெரிச்சிருக்கணும். பதி பசு பாசம் 3 வரையறையும் தெரிஞ்சிருக்கணும். அதை நாங்கள் எங்கட ஆரம்ப நிலையில படிச்சா இறுதியாக முத்தி நிலை எங்களுக்கு இந்த பஞ்சாக்கர மந்திரமாய திருவைந்தெழுத்தினை சொன்னால்தான் நாங்கள் முத்தி நிலை அடையலாம். அதுதான் எங்கட குறிக்கோள். அந்த திருவைந்தெழுத்தை இடைவிடாது ஓதிக்கொண்டு இருந்தால்தான் எங்களுக்கு இந்த ஆணவத்தில இருந்து விடுபடலாம், கன்மத்தில இருந்து விடுபடலாம், மாயில். அப்ப அந்த இறுதி நிலை எத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த திருவருட்பயனில படிக்கிறோம். எல்லா மைகண்ட 14 மைகண்டு சாஸ்திரங்களும் எங்களுக்கு போதிக்கிறது இந்த இறுதி நிலையாகிய திருவைந்தெழுத்தை தான். அப்ப அது சாதனை என்றா அதுண்ட பயன் என்ன? முத்தி இன்பம் அடைதல், இறைவனை தரிசித்து அதுவும் சாஸ்திராதளத்துல இறைவனை கண்டு வழிபடுறது, அந்த நிலைக்கு போறதுக்கு தான் இந்த திருவைந்தெழு. அப்ப இந்த அதைத்தான் இதுல சொல்ற கற்றுவல்லோர் ஆயாராய் அவையெல்லாம் திருவைந்தெழுத்தின் பொருளாகிய பதிபசு பாசங்களை சொல்லும் நூல்கள் தான் எங்களுக்கு முழுக்க. ஆரம்பத்துல பதிபசு பாசத்தை சொல்லி பின்னுக்கு கொண்ட இந்த திருவைந்தெழுத்தை பற்றி தான் சொல்லு. இதனால் எல்லா நூற்பொருளும் இவ்வைந்தெழுத்தின் உள்ளே அடங்கும் என்பது குறிப்பிடப்பட்டது. எந்த நூலை எடுத்தாலும் உண்மை விளக்கத்திலிருந்து கடைசி நூல் வரை எடுத்தாலும் இந்த பதிபசுவு இவன் திருவாசகம் கொடுத்தி அதைத்தான் சொல்லு, திருமந்திரம் கொடுத்தி அதைத்தான் சொல்லு. அப்ப விளக்கம் உயிர்கள் பாசம் நீங்கி முதல்வனை கண்டு இன்புறுந்தன்மையினை உணர்ந்த நிலையிலும் வேம்பு தின்கின்ற புழு போலத்தான் முன்னுகர்ந்த பொருளையே நோக்கி செல்லும் பழைய வாசனை அறவே நீங்கும்படி ஸ்ரீ பஞ்சாக்கரத்தினை விதிப்படி ஓதுதலாம் உள்ளதாம் திருவருட்பேற்றினை விளக்குவது அதிகாரமாதலை நஞ்செழுத்தருள் நிலை என்னும் பேர்த்ததாயிட்டு. இப்ப உயிர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன? இந்த புழு புழு மசுக்குட்டியோ புழுவோ வேப்பம்பழத்தை
திண்டு திண்டு பழகின புழுவுக்கு அங்கால போய் தேனை குடிச்சாலும், கரும்பில உள்ள தேனையோ இல்லாட்டி பூவில உள்ள தேனை குடிச்சாலும் அதுக்கு அங்க அது இனிக்காது. அது வேப்பம்பழத்தையே திண்டு 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 பழகினது திரும்பி பழத்தை தான் நாடிவேன். அது மாதிரிதான் இந்த உயிர்களை இந்த பாசம் இதுகளுக்குள்ள நீங்கி அந்த இந்த பௌதீக வாழ்க்கையில நின்று சுழண்டு சுழண்டு அடிச்ச உயிர்கள் இந்த அவைகளுக்கு இந்த இது தெரியாது. இது பஞ்சாக்கிர மந்திரம்ண்டா அது கசக்கும். அதை சொல்லி கொண்டு இருக்க எங்களுக்கு வேற வேலையிலையோண்டு திரும்பி பௌதிக வாழ்க்கையில போய் சினிமா பாட்டுக்களுக்குள்ளேயோ உறவு அந்த அதுகளுக்குள்ள அதைத்தான் இங்க இந்த வேப்பந்தின்ற பூவை தின்ற புழு அந்த வாசனா மலம் என்று சொல்றது பெருங்காய டப்பிய நாங்க பாவிச்சு போட்டு அது ஒரு வருஷத்துக்கு பிறகு எடுத்தாலும் அந்த வாசனை அங்க போகாது. அது மாதிரி எங்கள்ல அந்த வாசனை பௌதிக உலக வாசனை அந்த ஆணவ மெலமாகி அது எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதை நீக்க வேணும். அது நீக்கிறதுக்கு இந்த பஞ்சாக்கர மந்திரத்தை தான் ஓதணும்னு சொல்றேன். முதல் நூலாய சிவஞான போதத்தின் ஊனக்கண் பாசமுணரா பதிய என வரும் 9 சூத்திரத்தில் பாசம் ஒருவத் தன்னினலாம் பதி விதி என்னும் அஞ்செழுத்தேன அருளி செய்திருத்தலையும் வழி நூலாய சிவஞான சித்தியாரில் பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் என வரும் 9 சூத்திரமாய விருத்தத்தில் ஓசை தரும் அஞ்செழுத்தை விதிப்படி உச்சரிக்கென விதித்தலையும் அடியொற்றி சார்பு நூலாய உமாது சுவாச்சாரியார் இந்நூலில் 5 எழுத்தருள் நிலையாக ஏதேனை 9ஆமதியராக அமைத்துள்ளமை கூர்ந்து உணரத்தக்கதாகும். இப்ப எங்களுக்கு 14 மெய்யண்ட சாஸ்திர புத்தகங்கள் இருக்கு. அதுல சிவஞான போதம்தான் முதல் நூல். அடுத்தது சிவஞான சித்தியார் வழி நூல். 3வது சார்பு நூல் சிவப்பிரகாசம். அப்ப அந்த 3 நூலையும் ஒன்று கொண்டு அப்படியே ஒரே கருத்துக்கள் தான் வரும். ஆனா வேற வேற பாட்டுக்களை சொல்லி எங்களுக்கு உணர்த்தி இருக்கிற ஆணவத்தில இருந்து இந்த முத்தியாகிய பஞ்சாக்கர முத்தியின் நிலை எய்தற்குரிய பஞ்சாக்கர மந்திரம் வரிய திருவைந்தெழுத்து வரையும் எங்களுக்கு 3 நூலையும் வருகுது. அப்ப அதை படிக்க வேணும். அதுதான் எங்களோட குறிக்கோள். மேல் இன்புறு நிலை என்னும் அதிகாரத்தில் குறித்த மேல இந்த திருவருட்பயன்ல மேல இன்புறு நிலை என்ற ஒரு இது வந்தது. அதாவது இதுக்கு முதல் வந்தது இந்த அதிகாரத்திற்குறித்த உரை இறந்த இன்பம் கூடாதாயின் அது கூடுதற்கு ஒரு உபாயம் கூறுவதாக அமைந்தது. அதிகாரமாதலின் மேல் அதிகாரத்தோடு இயைவுடையதாயிற்று. இதன் முதற்குறள் எல்லா நூற்பொருள்களும் தன் பொருளையாக திரண்டு கூடிய சிறப்புடையது திருவைந்தெழுத்து என்பது உணர்த்துகின்றது. தெரிய புகின் அருள் நூலும் ஆரணமும் அல்லாததும் 5 பொருள் நூல் என இயையும். அருள் நூல் இறைவன் உயிர்கள் மேல் வைத்த பேரருளால் அருளி செய்த சிவாகமங்கள். இறைவன் தனது 5 முகங்களாலும் எங்களுக்கு 28 ஆகமங்களை அருளி செய்தவர். 5 முகங்களும் என்ன? ஈசானம், தற்புருடம், அகோரம், வாமதேவம். அந்த 5 முகங்களால எங்களுக்கு 28 சிவாமங்களை அருளி. அதுதான் ஆரணம் வேதம். அல்லாதும் அவை அல்லாதனவும் மேற்குறித்தவாறு இறைவனால் அன்று அவனருள் பெற்ற பெரியோர்களால் இயற்றப்பட்ட பல சாத்திரங்கள் 5 பொருளாவன பதிபசுப. அது மாத்திரம் இல்லை. அந்த ஆகமங்கள்ன்றது என்ன? நாங்கள் படிக்கிற இந்த 12 திருமுறைகளும் தான் ஆகமங்கள். அப்ப அது இந்த மெய்கண்ட சாஸ்திரங்கள். அதை விட நிறைய பேர்கள் இந்த மெய்கண்ட சாஸ்திரத்துக்கு மேலாலையும் எங்களுக்கு நிறைய சாத்திர நூல்களை தந்திருக்கணும். அதுலயும் இந்த 5 பொருளாவின பதிபாச பாசங்கள் என்று அதைத்தான் எங்களுக்கு படிப்பிச்சு. வேதன் 4 நாமம் நமச்சிவாயவே 3ஆம் திருமுறை 49ஆம் பதிகத்துல 1ஆம் பாடல்ல திருஞான சம்பந்தர் படிப்பிச்சிருக்கிறார். என்ன? வேதன் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய. இந்த வேதம் 4 எல்லாம் படிக்கிற அந்த மெய்ப்பொருள் இந்த நாதன் நாமம் நமச்சிவாயவே என்ற அந்த நமச்சிவாயவே என்ற திருவேந்தர். ஏன்னா அருமறை மருங்கின் 5 8 பெருமுறை எழுத்தின் மந்திரம் 2. சிலப்பதிகாரத்துல காடுகான் இதுல 128ல 9வது பாடல்ல படிச்சது. என திருவெருந்தொடரில் பஞ்சாக்கரமாய திருவைந்தெழுத்தின இளங்கோவடிகள் சிறப்புடைய மந்திரங்கள் 2 முன்வைத்து ஓதியுள்ளமையும் எல்லா நூற்பொருளும் தன் பொருளே ஆக திரண்ட திருவைந்தெழுத்தின் பெருமையினை நன்கு புலப்படுத்தணும். அப்ப இது இந்த
குறளின் இந்த அதிகாரத்தின் நோக்கமே திருவைந்தெழுத்தை எங்களுக்கு அவர் சொல்லு. ஐந்தெழுத்தே ஆகமமும் அண்ணல்லருமறையும் அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவமும் ஆறாறு கப்பாலாம் மோனந்த மாமுத்தியும் உண்மை விளக்கத்துல 44வது பாடல்ல இந்த அஞ்செழுத்தே 54 பாடல்கள் தான் இருக்குது. இந்த அப்ப இதுதான் இந்த இறுதி பாட்டுல வருது. கடைசியா வர்றது முத்தி இன்பம். அப்ப இந்த இறுதியில அஞ்செழுத்த சொல்லி முத்தி இன்பத்தை பிறகு சொல்ற மெனவாசகம் கடந்த தேவனை என வரும் திருவதிகை மெனவாசகம் கடந்தார் வாய்மொழி பொருளை சுருங்க விளக்கும் முறையில் அமைந்தது குறட்பாவாதல் அறிக. இத்திருவைந்தெழுத்தினால் அறிவுறுத்த பெறும் பொருள்கள் யாவை என வினவிய மாணாக்கருக்கு இந்த திருவெழுந்தெழுத்தால என்னத்தை நாங்கள் பெற போறோம் என்று இந்த மனவாசகம் கடந்தார்ன்ற மாணவன் அதை கேட்க மெனவாசகம் கடந்தார் இல்ல உமாபதி சிவாச்சாரியார்கிட்ட அவற்ற மாணவர்கள் கேட்க அவர் அதுக்கு விரை கூடுவதை அமைந்ததுதான் அடுத்த குறள். ஓகே, தனாபடிங்க இறை சக்தி. இறை சக்தி பாசம் எழில் மாயையாவி உற நிற்கும் ஓங்காரத்துள் சிவனும் சக்தியும் ஆணவமும் அழகுடைத்தாய மாயையும் ஆன்மாவும் ஆகிய ஐந்தெழுத்து ஓரெழுத்தாகிய பிரணவத்துள்ளே அமைந்து நிற்கும். இதனால் பிரணவம் என்ற பெயர் பெற்று நிற்கும் நுண்ணிய ஐந்தெழுத்தினது இயல்பு கூறப்பட்டது. திருவைந்தெழுத்தினால் உணர்த்தப்பெறும் பொருட்கள் இவையென உணர்த்துகின்றது. ஓங்காரத்தில் இறைசக்தி பாசம் எழில்மாயை ஆவி நிறநிற்கும் என இயையும் பிரணவம் எனப்படும் ஓங்காரம் ஐந்தெழுத்தின் நுண்ணிய நிலையேயன்றி பிரிதன்மை என் ஓங்காரத்துள் ஐந்தும் உற நிற்கும் என்றார். இவர் சொல்லுறார், இந்த ஓங்காரம் என்ற ஓம் என்னும் பிரணவ மந்திரத்துள் பதி, பசு, பாசம், மற்றது சக்தி, அதற்கு ஆற்றல், பிறகு மாயை, இவ்வளவு நிறைந்து இந்த 5 அடங்கியதுதான் இந்த பிரணவம் எனப்படும் ஓங்காரம். திருவைந்தெழுத்தின் நுண்ணிய நிலையே என்று பிரிதன்மையில் ஓங்காரத்தில் 5 உற நிற்கும் என்றார். உய்ய என்னுள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா, அதாவது சிவபுராணம் என்பது திருவாசகம். இறை என்றால் சிவம், சக்தி என்ற அருள், ஈண்டும் என்ற பாசம் என்றது உயிரை அனாதியே புனித்துள்ள ஆணவ மலத்தினை உயிர்கள் தனுகரண புவன போகங்களுடன் விரும்பத் தங்கி போகம் நுகர்வதற்குரிய விருப்பத்தினை வளர்க்கும் நிலையில் பல்வகையானும் அழகுடையதான நான் கேதீஸ்வரி அவகாண்டி சொல்றேன். அவங்கள்ட்ட சவ சித்தாந்தம் படிக்க வந்திருக்கிறோம். ஆனபடியே நாங்கள் அவருக்கு ஒவ்வொன்றையும் என்றது எங்களோட கடமை. உயிர்கள் தனு கரண புவனங்களுடன், இந்த தனு என்பது உயிர்கள் ஆணவ மெல்லத்தோட கேவல நிலையில கிடந்து சரியான துன்பப்பட்டு கொண்டிருக்க இறைவன் என்ன இந்த உயிர்களுக்காக இடங்கி இந்த தனு என்றது இந்த உடல், கரணம் என்றது எங்கட கருவி கரணங்கள், கைகால், அதுகள் 36 தத்துவங்களும் 60 தாத்வீகங்களும். அந்த தத்துவங்கள்ல இருந்துதான் அந்த தாத்வீகங்கள் 60 வந்தது. மெல்ல மெல்லமா அதுகளை படிப்போம். இந்த புவனம் என்றது இந்த உலகம், அதுகள் போகங்கள் என்றது இந்த போகம். இந்த போகம் என்றது அதை நுகர்வதற்கு, இந்த உயிர்கள் நுகர்வதற்குரிய பொருட்களை தந்தது. அப்ப இந்த தனுகரண புவன போகங்களை தந்துதான் ஒரு உயிர் ஒரு அம்மாவினிடத்தில் எங்களை இறைவன் அனுப்பி அந்த கருப்பையில வளர செய்கிறது. அப்ப இந்த உயிர்களுக்கு இந்த தனுகரண எந்த உயிராயும் இருக்கலாம், எந்த உயிர் தாவரம், விலங்கு எல்லாத்தையும் அவர் தான் இந்த தனுகரண புவன போகங்களை கொடுத்து அவர் இந்த அந்த அவைகளுக்கு தோற்றுவிக்கிறார். அவர் உயிர்களை படைக்கவில்லை. ஒரு உயிர்கள் அனாதியானது. ஆதியிலிருந்து இந்த உயிர் பதி, பசு, பாசம். பசு அண்டா தான் உயிர் ஆன்மா, பசு அண்டா உயிர் ஆன்மா, பதி அண்டா இறைவன். அப்ப அந்த ஆரம்பத்திலே பதியும் பசுவும் இந்த ஆணவம், அதுக்கு தோற்றமும் இல்லை, மறைவும் இல்லை, அனாதியே இருந்தது.
அது பல இடங்கள்ல நீங்க அது அனாதி, அவைக்கு தோற்றவும் இல்லை. அப்ப அந்த உயிர்களுக்கு தான் பிறகு தனு கரண புவன போகங்களை அவர் படைத்தவர். அப்ப அதை நாங்கள் கொஞ்சம் மனதில் போட்டு கொண்டு போனா எல்லாம் விளங்கும். உயிர்கள் தனிகரண புவன போகங்களுடன் விரும்பி தங்கி போகம் நுகர்தற்குரிய விருப்பத்தினை வளர்க்கும் நிலையில் பல்வகையாரும் அழகுடையதாய் திகழும் இயல்பு மாயேன் கண்ணது என்பார். இதனை எழில் மாயை என அடைகொடு தோதினார். ஆவி என்றா உயிர், உற என்றா பொருந்த, பதி பசு பாசம் என்று சொல்லப்பட்ட 3 முதலும் இறை சக்தி பாசம் மாயை ஆவி என 5 வகையாக நின்றலால் அந்த 5 வகையும் சிவனது திருப்பெயராகிய திருவைந்தெழுத்தில் வைத்து காட்டியருளினார் ஆசிரியர். சிவன் அருள் ஆவி திரோத மலம் 5ம் இதத்தான் 5 மலங்கள் என 5 மலங்கள். அது வேறு ஆணவம் கன்மம் மாயேயம் திரோதாயம் மாயேயம். இது இறை சக்தி, இது பதி, இது இது ஆவி என்றது, இது உயிர் பசு, இது பாசம். இது அப்ப பதி பசு பாசம் என்றது இந்த ஆணவத்தை. பிறகு இஞ்ச திரேதாயம் மாயேயம் என்று வரணும். ஆனா இஞ்ச முதல் முத்தி நிலையில சக்தி இஞ்ச மாயையும் சொல்லி இருக்கிறார். அப்ப இது திருவருட்சக்தியா முதல் பெத்த நிலையில இருக்கும். பிறகு இது அருள் சக்தியாக மாறிவிடும். இப்ப நாங்கள் அந்த ஆரம்ப நிலையை படிப்போம். அப்ப நிற்றலால் இந்த 5னையும் சிவனது திருப்பெயராய திருவைந்தெழுத்தில் வைத்து காட்டியல். திருவைந்தெழுத்தை சொல்ல சொல்ல அந்த 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 திரோதான சக்தியாகிய அந்த சக்தி எங்களுக்கு அருட்சக்தியாக மாறும். அதை திருவைந்தெழுத்தை சொன்னால்தான் அந்த அருட்சக்தி எங்களுக்கு குடிவர். அப்ப சிவனருளாவி திரோதமலம் 5ம் அவன் எழுத்தஞ்சின் அடைவாம் என வரும் உண்மை விளக்கத்தினை அடியொற்றி அமைந்து அதற்குட்பாவாகும் அக்குறட்பாவாகும். இவ்விலும் வவ்விலும் நவ்விலும் பதியின் கூறாகிய சிவமும் அருளும் திரோதானமும் முறையே நின்றன. சிவிலும் என்ற சிவம் சிகரத்தை சிவண்டி வியல் பாவிக்கணும். வவ்வண்ட வகரம், அது அருட்சக்தி. நவ்வண்ட எங்களுக்கு இந்த திரோதான சக்தி. அவ பதியின் கூறாய சிவமும் அருளும் திரோதமும் வடிவா சொல்லி இருக்கு. சிவமும் வவ்வண்ட அருள் நவ்வண்ட இந்த முறையே நின்றன. ஜவ்விலே பசுவாகிய ஆன்மான் ஜஹரமண்டாலே உப சிவாய நம இல்லாட்டி நம சிவாய 2 அண்டாலும் அயில வார நானா இந்த திரோதம் அயில வார அண்டாய் திருவருட்சக்தி நப சி அண்டா சிவம் நப ஓம் நம சிவா வாண்டா இந்த திருவருட்சக்தி உயிர். அதாவது ஜவ்விலே பசு, அதான் அந்த ஜண்டா அங்க உயிரைத்தான் குறிக்குது. ஆன்மா நின்றது. மவ்வ்ன்றது என்ன? எங்கட திருவருட்சக்தி தான் மவ்விலே பாசமாய மவ் மெலம் ஆணவம் பாசமாய மெலன் நின்றது. ஆன்மாவை மறைத்துள்ள ஆணவ மெலத்தை கழலும் பக்குவம் உடையதாக செய்தல் வேண்டி இறைவனது அருட்சக்தி திரோதமாய், அதாவது மறைந்து நின்று காரியப்படுத்துகையால் பாசத்தின் பகுதியாக பேசப்படும். அதனையும் பகுதியின் கூறாக என்னண்டா இந்த நா என்ன திரோதான சக்தி, வா திருவருட்சக்தி. அப்ப அதைத்தான் இதுல சொல்றாரு. என்ன? நாங்க இந்த அருட்சக்தி
திரோதமா இந்த எங்களுக்குள்ள அருட்சக்தி ஒன்று இருக்குது. நான் இந்த ஆணவம் மேல நான் புறவுமக்கு அது வடிவா விளங்கப்படுத்துவேன். ஆணவம் மேலம் திரோதான சக்தியை நின்று எங்களை அருட்சக்தியை முட்ட விடாமல் கிட்ட விடாமல் எங்களை தடுத்து கொண்டு நிற்கிது. ஆனால் இதை இப்ப விளங்கிய பிறகு எங்களுக்கு விளங்குதல்லோ, இப்ப எங்களுக்கு ஆணவம் மேலம் எல்லாத்தையும் மறைச்சு கொண்டு நிற்குது. அப்ப நாங்கள் அதுக்கு என்ன இந்த ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் என்று எந்த நேரம் இறைவன் புகழ பாடிக்கொண்டிருந்தோம்டா எங்களுக்கு இந்த திரோதான சக்தி மெல்ல மெல்லமா விலகி இந்த அருட்சக்தி கிடைக்கும். அதைத்தான் இதுல இப்ப இந்த அந்த ஏன் 5 எழுத்து மந்திரத்துக்குள்ள இந்த திரோதானத்தையும் அருட்சக்தியும் கொண்டு விளங்கப்படுத்துறாருண்டா எங்களை சொல்ல வேணும். நாங்கள் அவரையே நினைச்சு கொண்டு சொல்லி கொண்டிருந்தா எங்களுக்கு இந்த ஆணவ மெல்லத்தில இருந்து கொஞ்சம் விலகலாம். அதுக்காக தான் சொல்றாரு. ஓகே தானே படிங்க. தூயவன் தனதோர் சக்தி திரோதான கரியதென்றும் எனவும் சித்தியாரில் சுபபக்கத்தில் 177வது பாடலில் முயற்சியின மருவு திரோதாயி முச்சின மருவு திரோதாயி கருணையாகி எனவும் சிவப்பிரகாசத்தில் 48வது பாடலையும் எனவும் வரும். வருதலால் அருளுக்கு திரோத சக்தி என்பது அவதர பெயர், அதாவது குறிப்பிட்ட ஒரு நிலையில் வழங்கப்படும் பெயர் என்பர் பெரியோர். திருவைந்தெழுத்தில் பதி பசு பாசம் 3 இவ்வாறு 5ஆக நின்றனவாயின் அவற்றிடையே ஆன்மா நின்ற நிலை யாது என வினாவிய மாணாக்கற்கு நிற்கும் முறையினை அறிவுறுத்துவது அடுத்து வரும் குறட்பாவாகும். இனி பேசிக் கொஞ்சம் விளங்கப்படுத்தியாச்சு. இப்ப இனி நேரமின்மையால இப்படி மினக்கட்டும் நிக்கலாதடா. நான் பிறகு உங்களுக்கு பின்னேரம் எல்லாம் வடிவா சொல்லி தரேங்க. இது சரியா? ஓகே சரி. நளினாக்கா படிங்க. ஊன நடனம் ஒருவாள். ஊன நடனம் ஒருவாள் ஒரு பாலா ஞான நடனம் தானடுவே நாடு பிறப்பினை விளைக்கும் நகார மகாரங்களாகிய கூத்து ஒரு மருங்காகவும் வீட்டினை உதவும் சிகார மகரங்களாகிய கூத்து ஒரு மருங்காகவும் யகாரமாகிய ஆன்மா இப்பிரு வருகைக்கு ஈடுபட்டதொன்றாகவும் அறிவாதாக நடுப்பட்டதொன்றாகும் விசாரித்து அறிவாயாக. ஏனென்றா என் கைய பாருங்க கேதீஸ்வரி, இது சும்மா உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காண்டி தான் சொல்றேன். இது ந ம சி வாய என்றுதான் உண்மையா வேற வேணும். ஆனா நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். சி வா ய ந ம. இஞ்ச சின்ன விரல் சி வா ய, நடுவிரல் என்ன ஜா. இது ஜானா, இதுதான் உயிர். சும்மா உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கான இது உயிர். இது என்ன சிவா, இது என்ன சிவன். இது வா திருவருட்சக்தி, இது உயிர் ஜானா உயிர். சிவாய ந ம. இந்த நாத்தான் திரோதான சக்தி, இந்த மாத்தான் மெலக. அப்ப இந்த உயிர் என்ன செய்தண்டா எந்த நேரம் இந்த திரோதான சக்தி தண்ட பக்கத்துக்குள்ளதான் வச்சு கொண்டு இருக்கும். இந்த மெலத்தை தான் அது காட்டும். ஆணவ மெலத்தை தான் இந்த உயிருக்கு காட்டும். ஆனா இப்ப நாங்கள் இந்த உடம்பு நான் அல்ல, ஆத்மா வேறு உடம்பு வேறு என்று அறிஞ்சிட்டோம். அப்ப என் ஆத்மாவுக்கு நான் இனி அடுத்தடுத்த பிறப்புகள் வராமல் முத்தி இன்ப நிலை அடைய வேணும். இல்லாட்டி அடுத்த பிறப்பு வந்தாலும் நான் ஒரு இறைவனை நினைக்கக்கூடிய நிலையில பிறக்க வேணும் என்று நினைச்சிட்டேன். எனக்கு இப்ப விளங்கிட்டுது. என்ன இந்த ஆகமங்க நூலை படிச்சு நான் விளங்கிட்டேன். அப்ப நான் என்ன செய்ய போறேன்? மெல்ல இந்த சைவ சித்தாந்தங்களையும் இந்த திருமுறைகளையும் ஓதி இந்த திருவைந்தெழுத்தையும் ஓத தொடங்கினோன்னு இந்த என்ன செய்யும்? இந்த திருவருட்சக்தியோட போய் நான் சேருவேன். திருவருட்சக்தி என்ன செய்யும்? இந்த சிவனை காட்டும். இந்த திரோதான சக்தி இந்த மெலத்தை தான் காட்டும். அப்ப இந்த ஜான்றது நடுவிரல் நினைக்க வேணும். இது உண்மை இல்லை, இது விளங்குறதுக்காக. ஏனண்டா இஞ்சாலையும் ரெண்டு இருக்குது. அதுக்காக அப்ப அதைத்தான் இந்த இதுல சொல்றார். ஜகாரம் என்றாலே உயிர். ஜகாரமாகிய ஆன்மா இவ்விருவகைக்கு நடுப்பட்டதொன்றாகும். இந்த ரெண்டுக்கு நடுப்பட்டதுல கிடந்து இந்த ஆன்மா கஷ்டப்படுகுது.
இதோடதான் கஷ்டப்படுதோ எஞ்ச வந்தா அது சுவமடையும். அதைத்தான் இதுல சொல்றாரு. சரி. கூத்தென்றது உயிர்களை பெத்த முத்தியில் உய்த்து நடத்தலை. இதனால் ஐந்தெழுத்தின் பொருள் இயல்பு கூறப்பட்டது. விளக்கம்: திருவைந்தெழுத்தில் முப்பொருளும் நின்ற நிலையினை பகுத்துணர்த்துகின்றது. ஊன நடனம் ஒருபால் ஆக, ஞான நடனம் ஒருபால் ஆக, நடுவேதான் ஆக. இவ்வாறு, அதாவது இவ்வாறு நாடு என இயைத்து பொருள் கொள்க. தான் என்றது ஆன்மாவை ஆக என்பது ஆ என குறைந்து நின்றது. ஒரு பாலா என்பதில் உள்ள ஆ என்பதனை ஏனை ஈரிடத்தும் கூட்டுக. நாடு விசாரித்து அறிவாயாக. ஊன நடனமாவது இறைவன் திரோதான சக்தியை கொண்டு உயிர்களுக்கு மலவாசம் பெறச் செய்தல். ஞான நடனமாவது அருட்சக்தியை கொண்டு தனது பேரின்பத்துக்கு படிய செய்தல். ஊனை நாடகம் ஆட்டுவித்தவா, உருகி நானுனை பருக வைத்தவா, ஞான நாடகம் ஆட்டுவித்தவா, நைய வையகத்துடைய விச்சையே. ஊன நடனம் என்றது இறைவனின் நடனம். இறைவன் எந்த நேரமும் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர் இறைவன் இந்த ஆணவ மலத்தோட இருந்த ஆன்மாக்களை இந்த தனுகரண புவனத்துவங்களை தரையக்குள்ள அவர் ஆடுறது ஊன நடனமே. இனங்கானவங்க மம்மா எல்லாம் இருக்க போகுது. அதை சொல்றது பெத்த நிலை அண்டு. பெத்த நிலையில இறைவன் ஆடுவது ஆன்மாக்களுக்காக ஊன நடனம். ஆனா முத்தி நிலையில இப்ப நாங்கள் திருவருட்சக்தியை நோக்கி கொண்டு இருக்க எங்களுக்காக இறைவன் ஆடுவது ஞான நடனம். அது நல்ல நடனம். அப்ப இந்த அவர் எங்கட நெட்டி போட்டுல இருந்து அவர் நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறார் நடராஜோ. நாங்கள் அதை உணர்றே இல்லை. நாங்கள் அதை உணர வேணும். எந்த நேரம் அவர் எங்கட இதயத்துல இருக்கிறார். பெத்த நிலையில நான் ஆணவத்தோட இருக்கேக்குள்ள அவர் ஆடியது ஊன நடனம். இப்ப நாங்கள் படிக்க இறைவனை தேடி கொண்டு போய் அந்த ஞான நடனம் இதுல ஆடுறது ஒவ்வொரு ஆன்மாக்கள்லையும் அது அவையல்ன்ற ஜோக நிலையால அவையல் அறிவினம். அதைத்தான் இதுல சொல்லுது. எனவரும் திருவாத ஊரடிகள் வாய்மொழியை அடியொற்றி அமைந்தது இக்குறள் வெண்பாவாகும். ஆசுரு திரோதமோவா ஆசுரு திரோதமேவாதகலுமா சிவ முன்னாக ஓசை கொள்ளதனில் நம்மேல் ஒளித்தருளோங்கும் மீள வாசியை அருளும் மாயா மற்றது பற்றா உற்றங்கு ஈசனில் ஏகமாகும். இது திருவைந்தளிப்பினீடே. சிவபிரகாசம் 92 சொல்லுது. எனவரும் சிவபிரகாச செய்யுளும் இதற்கு அஞ்ஞானமாகிய மலமும் அதனோடும் கூடியிருக்கப்பட்ட திரோதான சக்தியும் ஆன்மாவை பொருந்தாமல் நீங்கும்படி சிவத்தை முன்னாக உச்சரிக்க நீயும் அப்படி உச்சரிப்பாய் ஆகில் நவ்வாகிய திரோத சக்தியும் மவ்வாகிய மலத்தின் மேலீட்டை நீக்கி அருளாக நின்று பிரகாசிக்கும். அதுவும் அன்றியே அங்கனம் மலத்தினின்று மீள விட்ட வவ்வாகிய அருளும் சிவ்வாகிய சிவத்தையும் தாரா நிற்கும். அப்படி மலவாகம் வந்த மகத்தான ஆன்மா முன் சொன்ன அருள் தாரகமாக சென்று அந்த சிவத்தோடும் கூடி இரண்டர நின்று அனுபவிக்கும். இங்கனம் சொல்லப்பட்ட இது ஸ்ரீ பஞ்சாட்சரத்தின் முறைமையாகும் என மதுரை சிவபிரகாசர் எழுதிய உரையும் இறைவன் ஆன்மாக்கள் பொருட்டு செய்தருளும் இருவகை நடங்களில் இயல்பும் இத்திருவந்தலத்தின் உள்ளூடாக அமைந்த முறையினை புலப்படுத்தி நிற்றல் உணரத்தக்கதாகும். பதி பாசமாகிய இரண்டிற்கும் நடுவே நின்ற ஆன்மா பதியை அடையாது பாசத்துட்பட்டு வருதல் ஏன் என வினவிய மாணாக்கற்கு அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்து வரும் புறப்பாவாகும். கணேஸ்வரி அம்மா படியுங்கோ. கணேஸ்வரி அம்மா நிக்கிறீங்களா? கேதீஸ்வரி படியுங்க. போட்டா யார் நிக்கிறது? சத்தியம் வேற நிக்கிறா. ராணியக்கா படியுங்கோ. கூப்பிட்டனால என்ன செய்த நீங்கள்? ஓகே. விடிய மக மனமே விடிய மனமவை மீளவிடா சித்தம் பெரிய வினை தீரிற் பெறும். அதாவது மகார நகாரமாகிய மலமும் திரோதமும்
மிகவும் இறுக புணர்ந்து யகரமாய உயிர்களை திரும்ப விடா. அவ்வுயிர்கள் தம் பெரிய பிணியாகிய மல இருள் தீருங்கால் சிகாரமாய சிவத்தினை அடையும். மலம் தீரவே திரோதம் தானாவே நீங்கும் என்பதா. வினை என்பது ஈண்டு பிணி என்னும் பொருள் தந்து நின்றது. இதனால் கட்டு வீடு என்னும் இரண்டும் ஐந்தொழித்தினையே அமையும் என்பது கூறப்பட்டது. மலமும் திரோதமும் கட்டு கண்டா பாசத்துல கட்டுப்பட்டிருக்கிறது. வீடு என்பது முத்தி நிலையில, முத்தி இன்பம். வீடு வேறு என்றா முத்தி இன்பம். அந்த கட்டும் வீடு என்னும் இரண்டும் ஐந்தெழுத்தினாலேயே அமையும் என்பது இந்த ஐந்தெழுத்துக்குள்ளேயே ஓம் நம சிவாய சிவாய நம, இந்த ஐந்தெழுத்துக்குள்ளதான் இந்த எங்கட பாச கட்டும் இருக்குது. அதாவது அதைத்தான் சொல்றது. இந்த மலமும் திரோதான சக்தி ரெண்டும் சேர்ந்து எங்களை இறைவனை காட்ட விடாது. ஆனால் இந்த பகரமாய திருவருட்சக்தியும் சிவமும் தான் எங்களுக்கு இறைவனை காட்டலாம். அதுதான் அங்க அது சொல்லுது. கட்டு வீடு என்னும் இரண்டும் ஐந்தெழுத்தினாலே அமையும் என்பது கூறப்பட்டது. அந்த கையால காட்டி சொன்னது நல்ல விளக்கம். மலமும் திரோதமும் இறுக பிணித்துள்ளமையால் உயிர்கள் முதல்வனை அடைய இயலாதனவாயின என்பது உணர்த்துகின்றது. எவ்வை விரிய மேவி மீள விடா சித்தம் பெரிய வினை தீரின், அதாவது சிவத்தை பெறும் என இருதொடராக. அப்ப எங்களுக்கு விரோதிய நாவும் மாவும் எங்களுக்கு அப்ப நண்பனர் யாவும் சீயும் அப்ப நாங்களார் நல்லொரு விளக்கம். நல்லொரு விளக்கம். பொருள் கொள்க. சித்தம் என்னும் சொல் உள்ளம் என்னும் பொருளாய் ஈண்டு ஆன்மா என பொருள் தந்து நின்றது. பெரிய வினை என்றது தீராத பெருநோயாகிய ஆணவமலத்தை தீர்தல் தன் வலி குன்றி சிதைதல் பெறும் என்றதனால் பெறுதற்குரிய பொருளாகிய சிகாரமாகிய செய்யப்படு பொருள் வருவித்துரைக்கப்பட்டது. இதனால் உயிர்கள் மலமாய பெரும்பிணி தீர்ந்து சிவ பரம்பொருளை அகத்தும் புறத்தும் காணுதற்கு திருவைந்தெழுத்தினை விதிப்படி தம்முள்ள தெண்ணுதலே சிறந்த சாதனமாம் என அறிவுறுத்தராயிற்று. திருவழுந்தெழுத்தை படிக்க. விண்ணோர் விண்ணினார் மதிசூடிய வேதனை எண்ணி நாமங்களோதி எழுத்து அஞ்சும் கண்ணினாற் கல்காண்ட பின்ன களல் காண்பிடமே தென்னி புண்ணியன் புகழூரும் என் நெஞ்சுமே எனவும் ஏதும் ஒன்றும் அறிவிலாராயினும் ஓதி இதை சொல்லி பழகவனுன்றானியக்கா. 5ஆம் திருமுறை 46வது பதிகம் 5வது பாடல். அதாவது திருநாவுக்கரசர் எனவும் 5ஆம் திருமுறையில் ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓதி அஞ்செழுத்தும் உணர்வார்கட்கு பேதமின்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மாற்பேரேரே. 5ஆம் திருமுறையில 5வது பாட்டு. 5வது பதிகம் 1வது பாட்டு. 5வது திருமுறையில 5ஆம் பதிகம் 1வது பாட்டு. 5ஆம் பதிகம் 1வது பாட்டு. எனவும் இல்ல 5வது இல்லையா, அது 50 சொச்சம். அதுல என்ன 50 என்னன்னு தெரியல, 50 சொச்சம். சரியா, அது திருக்குறுந்தொகை. குறுந்தொகை திருப்பாடல் எல்லாம் திருநாவுக்கரசற்றதான். திருவந்தெழுத்தின விதிப்படி எண்ணி திருநாவுக்கரசர் பெற்ற சிவ அனுபவத்தை 5ஆம் திருமுறையில 5ஆம் திருமுறையில வருகிறது. அது 5ஆம் பாடலாம். 5ஆம் திருமுறையில 59வது பதிகம், 51வது பதிகமாகுமா? சரியா. திருநாவுக்கரசர் பெற்ற சிவ அனுபவத்தை அவ்வனுபவத்தினை உலகத்தினர் அனைவரும்
பெறுதல் வேண்டுமென திருவுளங்கொண்ட அப்பெருமானது பேரார்வத்தையும் இனிது புலப்படுத்தும் நிலையில் அமைந்திருத்தல் அறிந்து மகிழ்ந்தத்தக்கதாகும். உயிர்கள் தம்மை பிணித்துள்ள மலன் நீங்க திருவேந்தெழுத்தினை ஓதும் முறை எவ்வாறு என வினாவிய மாணாக்கருக்கு ஆசிரியன் அறிவுறுத்தும் முறைமையில் அமைந்தது. திருவைந்தெழுத்து பல வகை இருக்குது, பல இருக்குது, 5-6 இருக்கு. அதை எப்படி ஓதுறன்னு இந்த பாட்டுல சொல்ல போறார். வசந்தி வடியுங்கோ. வசந்தி அன்மியூட் பண்ணுங்க. மாலர் திரோத மலமுதலாய் மாறுமோ மேலாசி மீளா விடி மயக்கத்தினை பொருந்திய திரோதானமும் மலமும் ஆகிய நகார மகாரம் இரண்டும் ஆதிக்கண்ணதாக உச்சரிக்கில் அவைகள் நீங்குமோ? இவற்றை கீழாக்கி சிவமாகிய சிகாரம் மேலான் வண்ணம் ஆற்றி உச்சரியா ஒளியின் இதனால் நகார மகாரங்களை முதலாக உச்சரித்து வழங்குவது வீட்டினை அடைவோர்க்கு ஆகாதென்பது கூறப்பட்டது. என்ன நகர மகரமண்டா ஓம் நம சிவாயதான் அங்க நகர மகரங்களேன் நம சிவாய என்று சொல்லலாம், நம சிவாய என்று சொல்லலாம். அது என்ன நம என்று தொடங்குறபடி அங்க நகரமாய திரோதான சக்தியும் மகரமாகிய இந்த மெலமும் தான் அடங்கிருக்கு. அப்ப நாங்கள் நம சிவாய என்று சொல்றது எப்பண்டா இப்ப நாங்கள் ஆணவ மெலத்தில இருந்து விடுபடுறதுக்கு நாங்கள் இப்ப சொல்றது இந்த நம. ஆனால் இந்த சிவாய நமண்டு சிவாய் அது ஒரு குருவானவர்கிட்ட தீட்ச கேட்டு அது மானதசமா உள்ளுக்குள்ள வாயால சொல்லக்கூடாது. நம சிவாயண்டா நீங்க வாயால நம சிவாய என்று சொல்லலாம். அது இந்த மெலத்தில இருந்து நீங்கி இந்த கொஞ்சம் கொஞ்சமா விடுபடுறதுக்கு சொல்றது. ஆனால் ஒரு மெலத்தில நின்று நீங்கி நம சிவாய சொல்லி 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 கொண்டு வந்து அந்த மெலத்தில இருந்து நீங்கி இறைவென்ற வீடு பேட்டை அடைவதற்கு 60-70 வயதுக்கு மேற்பட்ட ஆன்மாக்கள் சிவாய நமன்னு தான் சொல்லணும். அதைத்தான் இதுல அவர் சொல்லியிருக்கிறார். என்ன நகர மகாரங்களை முதலாக உச்சரித்து வழங்குவது வீட்டினை வீடன்றது முத்திப்பேறு அடைவோர்க்கு ஆகாது என்பது கூறப்பட்டது. அப்ப இனி விளக்கத்துல வேறங்க திருவேந்தெழுத்தினை சிகார முதலாக ஓதுதலே வீடை அடைவார்க்குரிய முறை என்பது. என்ன சிவாய நம என்று சொன்னால்தான் அந்த முத்தி இன்பம் கிடைக்கும், இறைவனை பிறவாத இன்பம் கிடைக்கும். அப்ப அந்த பிறவாத இன்பம் என்றால் மீண்டும் இந்த உயிர்கள் இந்த உலகத்துக்கு வராது, இறைவனோட 2 கலந்துடும். அதுக்குத்தான் இந்த சிவாய நம சொல்ல வேணும். அதுவும் அது வாயால சொல்லக்கூடாது, மனதில தான் சூக்குமமா இருக்க வேணும். ஓகே. ஆணவ மலத்தோடும் கூடி நின்று அது படுமளவும் ஆன்மாவை மயக்கி மறைப்பது திரோதாயி என்பது உணர்த்துவர். மாலார் திரோதம் என்றார். மால் மயக்கம். மயக்கம் மாலண்டு சில பேர் திருமாலை எடுக்கிறவ. ஆனா சில இடத்துல அங்க மாலார் திரோதம் என்று வந்தபடியா அங்க அது ஒரு மயக்கம். நாங்கள் அந்த திரோதான சக்தியோட மயங்கி போய் நிக்கிறோம் தான் சொல்லுது. அந்த பதிகம் பார்த்தோம். அந்த பதிகம் 5ஆம் திருமுறையிலே 66 இதுல முதலாவது பாட்டு. சரியா? மலம் ஆணவ மலம் சி மேலா முலாவிடின் மால் ஆர் திரோதம் மலம் முதலாய் மாறுமோ என இயையும்
சிவமாகிய சிகாரம் மேலாவண்ணம் திரோதம் மலம் என்பனவற்றை கீழாக்கி மாறி உச்சரியாதொளியின் மயக்கத்தினை பொருந்திய நகாரம் மகாரம் இரண்டும் முதல் கண்ணதாய் உச்சரிக்கில் அவைகள் நீங்குமோ? நீங்கா ஆகவே சிவ முதலாகவே உச்சரியாய் என்றவாறு மீளா விடின் மாற்றி உச்சரியாதொழிந்தால் என்னண்டா நீ நம சிவா என்று சொல்லி கொண்டிருந்தால் அங்க உன்ற மலங்களும் நீங்காது நீயும் உய்ய மாட்ட. ஆனபடிய நீ சிவ முதலாய சிவாய நமவத்தான் சொல்லணும். அதுக்கு நாங்கள் எங்களை அந்த நிலைக்கு கொண்டு வரணும். என்ன அந்த ஆணவ மலத்தில இருந்து புத்தகங்களை எடுத்து தீட்சை கேட்டு இதண்டாத்தான் இந்த சிவாய நமவை சொல்லலாம். சில பேர் நம சிவாயவே சொல்லி இல்லையேனண்டா தீட்சை கேட்காம சொல்லக்கூடாது. ஆனால் அந்த சிவாய நம்ம சொல்றதுக்குரிய இதுக்குத்தான் நாங்கள் வரணும். நம்ம சிவாய சொல்லி 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 கொண்டு வர எங்களை அறியாம நாங்கள் எல்லாத்துலயும் இருந்து விடுபடுவோம். மச்சம் சாப்பிட்றத விடுவோம், மற்றது தீட்சை கேட்க போவோம். அப்ப அந்த ஒரு நிலைக்கு வரவா அண்டுதான் அவர் ஆசிரியர் சொல்றார். நம்முதலா ஓதிலருள் நாடாது நாடும் அருள் சிம்முதலா ஓது நீ சென்று. உண்மை விளக்கம் தான் சைவ சித்தாந்தம் படிக்கிற முதல் புத்தகம் உண்மை விளக்கம். அதை படிச்சா உங்களுக்கு எல்லாம் புத்தகம் படிச்சதுக்கு சமை அதுல முழுக்க வருது. அப்ப அதுல 41வது புத்தகத்துல அவர் அந்த 41வது பாட்டுல அவர் இதை சொல்லி இருக்கிறார். நம்முதலா ஓதிலருள் நாடாது நாடும் அருள் சிம்முதலா ஓது நீ சென்று. அப்ப என்னடா நாமச்சிவாயவில சொல்லி உனக்கு ஒன்றும் வராது. நீ போய் அவர்கிட்ட இறைவன் அருள் வர வேணுமண்டா, நாடு மருளண்டா, அந்த என்ன முத்தி இன்பத்தை நீ போக வேணுமண்டா சிம்முதலா ஓது என்றது சிவாய நம என்று ஓது என்றுதான் அவர் சொல்றேன். ஆதி மலமிரண்டும் ஆதியாய் ஓதினால் சேதியா மும்மலமும் தீர்வாக போதம் மதிப்பரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படி ஓது அஞ்செழுத்துமே. உண்மை விளக்கம் என்ன ஆதிமலம் இரண்டும். எது ஆதிமலம் இரண்டும்? இந்த ஆதியா இருக்கிற இந்த ஆணவம் கண்மம் ஆதியாய இறைவனங்களுக்கு போட்டுட்டான். நான் செய்த கண்மத்தின் நான் செய்த முற்பிறப்பு தவத்தால வந்ததுதான் இந்த கண்மம். ஆதியாய் ஓதினால் ஆதி என்றது என்ன? இந்த நம சிவாயத்தான் சொல்றார். சேதியா மும்மலம், சேதியாண்டா ஒரு நல்ல செய்தியை தராது. இந்த மும்மலமும் தீர்வாகாது. இந்த 3 மலமும் மாயையாகிய மலமும் போதம் மதிப்பரிதாம் இன்பத்தே வாழலாம் மாறி விதிப்படி. இத நீ இந்த அறிவோட நீ இன்பத்தோட வாழுறதுக்கு மாறி விதிப்படி ஓது. அஞ்ச மாதி விதிப்படி என்றா சிவாய நமண்டு ஓதண்டு திருப்ப எங்களுக்கு வேற மாசாச்சாரியார் சொல்றார். என வெறும் மனவாசகம் கடந்த சொல்லி வாய்மொழிகளை உள்ளம் கொண்டமைந்து உறப்பாவாதல் அறியத்தக்கதாம். இக்குறளை நிரம்ப அழகிய தேசிகரும் சிந்தனையுரை ஆசிரியரும் கூறிய உரையினை கூர்ந்து நோக்குங்கால் மேலாசி மீளாவிடின் என்பதே உண்மையான பாடம் என்பதும் அதுவே மேலாசு மீளாவிடின் எனவும் மேலாகி மீளாவிடின் எனவும் அச்சு புத்தகங்களில் மாறுபட காரணப்படுகிறதென்பது இனிது புலனாம். இதுல என்னண்டா மேலாசு மீளா விடின் எனவும், அதாவது மேலாகி மீளா விடின் எனவும் இந்த மேலாசுவ பாருங்க, அதுதான் இந்த
மேலாகி என்று பிள்ளையா கிடக்குதாம். அப்ப அத ஒருக்கா கவனிக்க சொல்றார். மேலாசி மீளாவிடின் என்பதே உண்மையான பாடமை. மேலாசி என்றுதான் இருக்க வேணும். அவ இஞ்ச மேலாசு இல்லாட்டி மேலாகி என்று பிள்ளைய புத்தகங்கள்ல போட்டிருக்காம். இதை கவனிக்க சொல்லி போட்டிருக்கிறார். இப்படி உச்சரித்தால் சிவனை கூடலாமோ என வினவிய மாணாக்கருக்கு அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்து வரும் குறட்பாவாகும். ஆராதி ஆதாரம் அந்தோ அது மீண்டு பாராது மேலோதும் பற்று தமக்கு ஆதாரம் 6 ஆதாரங்கள் இருக்கின்றன. மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிப்பூரகம், நாதகம், விசுத்தி, மற்றது ஆஞ்ஞை என்று 6 ஆதாரங்கள் இருக்கு. அந்த ஆதாரத்தை நீ எண்ணி அவ்வாறு அந்த ஆதாரங்களே எங்களுக்கு ஜோகத்தை காட்டத்தான். ஜோகம், அட்டாங்க ஜோகம், அதுகள் தான் அது மற்றது நிட்ட நிலை எல்லாம், துரியாதி நிலை, சாந்தியாதி எல்லாமே எங்களுக்கு இந்த ஆதாரத்தை தான் சொல்லுது. 6 ஆதாரங்களை பாவிச்சு சாஸ்திரதலத்துல இறைவனை காண வேணும். அப்ப அதுக்கும் இந்த திருவைந்தெழுத்தை சொன்னால்தான் அதுகள் வரும் என்ற வெறும் பழுதினை திருப்பி விசாரியாமல் அந்தோ நகார மகாரங்களை மேலாக உச்சரிக்கும் விருப்பம் என்க. இதனால் அவ்வாறு ஓதுவார் துணையின்றி துன்புறுவதற்கு இறங்கி கூறப்பட்ட திருவைந்தெழுத்தினை சிவ முதலாக ஓதுதலே செயற்பாளதென அறிவுறுத்துகின்றது. ஆராதி ஆதாரம் அது மீண்டு பாராது மேலோதும் பெற்று அந்தோ என இயைத்து நிரம்ப அழகிய தேசிகர் பொருகொண்டார் என கருத வேண்டியுள்ளது. ஆராதி ஆதாரம் வழிபடத்தக்க ஆதாரம். அது அப்பொழுது மீண்டு பார்த்தல், திரும்ப விசாரித்தல், மேலோதுதல், நகார மகாரங்களை முதலாக கொண்டு உச்சரித்தல், பற்று விருப்பம் அந்தோ இறங்கத்தக்கது. இனி ஆராதி என்பதற்கு ஆராதனை பண்ணுவாய் எனவும், மேலோதும் பற்றி என்பதற்கு மேலான சிவம் முதலாக உச்சரிக்கும் உபாயம் எனவும் கொண்டு ஆராதனை பண்ணுவாய் சர்வ ஆன்மாக்களுக்கும், சர்வ ஆன்மாக்கள் என்றா எல்லா உயிர்களுக்கும் தாரகமாயிருக்கிற பொருள். ஐயோ, ஆன்மாக்களை செனன மரத்திலே விடாது. செனனமண்டா பிறப்பு, செனன மரணமண்டா பிறப்பு இறப்பு, அதுல விடாது. அந்த மலமும் திரோதமும் திரும்பி பாராது மேலான சிவம் முதலாக உச்சரிப்பாய் என பொருள் வரைந்தார் சிந்தனை உரையாசிரியர். நிரம்பழைய தேசியர் உரையில் ஆராதி ஆதாரம் என்பதற்கு தமக்கு ஆதாரம் 6ஆக எண்ணி எனவரும் உரைத்தொடர் மூலாதாரம் முதல் 6 ஆதாரங்களிலும் பிரணவத்தை முதலாக கொண்டு நகராதி 5 எழுத்தினை எண்ணி போற்றும் முறையினை குறிப்பது என்பார். அது விளங்குது. அப்படி என்ன இத்திருவைந்தெழுத்திலே நிட்டை கூடத்தக்கதாக ஓதும் முறைமையாதோ என வினவி அங்க நிட்ட நிலைக்கு என்னன்னு கேட்கிறார். நிட்டை நிலை அடைவதற்கு முதல் கேட்க வேணும். என்ன, இந்த திருமுறைகளை காதால கேட்க வேணும். இந்த மெய்கண்ட சாஸ்திரங்களை யாரும் படிக்க காதால கேட்க வேணும். கேட்டு இந்த வேத ஆகமங்களை காதால கேட்டு சிந்திக்க வேணும். ஓ, இது என்னத சொல்லுது, ஏன் இப்படி சொல்லுது என்று எல்லாம் கேட்டுட்டு கேட்டல் சிந்தித்து பிறகு தெளிய வேணும். தெளிஞ்சா பிறகு என்ன செய்ய வேணும், நிட்டை கூடும். அவைகளுக்குள்ளேயே எல்லாம் வந்துடும். அதைத்தான் சாட்டிய ஹீதிய யோகம் ஞானம் என்று சொல்ற. முதல் சரிய வழிபாடு செய்யணும். என்ன சரிய வழிபாடு? இறைவனுக்கு பூக்கட்டி போடுதல், இறைவனை கும்பிடுதல், கூட்டுதல், பெருக்குதல், ஆலயங்கள், அந்த சரிய வழிபாட்டை செய்யணும். கிரிய வழிபாடு என்ன? இப்படித்தான் படிக்கிறது, புராணங்களை படிக்கிறது, கேட்கிறது, 5 எழுத்து மந்திரத்தை ஓதுறது, ஜோகம். ஜோகத்தில இருந்து இறைவனை நெற்றி போட்டியில புருவ நடுவில் காணுறது. பிறகுதான் நிட்டகுடல். நிட்டகுடல் என்ன? அதுதான் அது இந்த உலகத்தில இருந்து செத்தார் போல் அவர்கள் இறைவனை என்ன இந்த உடல் இருந்தும் இந்த தூள உடம்பு இருந்தும் அவர்கள் செத்தவர்கள் போல் சிவமாம் தன்மை பெற்று நிற்பார்கள். அந்த நிட்டகுடல் அவைக்கு இந்த உலகத்துல தாங்கள் இருக்கிறதே அந்த நிலையில தான் இருந்து திருமூலர் இந்த திருமந்திரங்களை எல்லாம் எழுதினார். இந்த அருளாசிரியர்கள் எல்லாம் எங்களுக்கு இதுகளை தந்தார்கள். அப்ப நிட்டை கூடுதல் என்றது அதி ஞானம் பெற்ற நிலை. அப்படி மாணிக்கவாசர் அந்த நிலையில சன்மார்க்க நிலையில நின்று முத்தி அடைஞ்சார். ஞானத்தை தான் நிட்டை என்று சொல்றது. அப்ப நிட்டை என்றால் நாங்கள் ஏதோ வேறு ஒரு சொல்லண்டு யோசிக்க கூடா. கேட்டல், தெளிதல், சிந்தித்தல், நிட்டை கூடல், அந்த நாளும்தான். அப்ப இப்ப சிவ முதலே ஆமாறு சேர்முல். தின படியுங்க, கொஞ்சம் குயிக்கா படியுங்க.
சிவ முதலேயாமாறு சேருமேல் தீரும் பவமிது நீ ஓதும்படி சிகார வகார இரண்டு ஆதிக்கண்ணதே ஆம் வண்ணம் உச்சரித்தல் யோகாக்கா கூடுமாயின் படிப்பீங்களோ? சரி, நீங்க படி. அந்நிலையே உமது பிறவித் துன்பம் நீங்கும். மாணவனே, வீட்டினை காமுற்ற நீ உச்சரிக்கும் முறைமை இது என்க. இதனால் முக்தர் ஓதுமாறு கூறப்பட்டது. விளக்கம்: முத்தியை நாடுவோர் திருவைந்தெழுத்தினை ஓதும் முறை இது என உணர்த்துகின்றது. சீவ முதலிய ஆமாறு சிகாரம் வகாரம் என்ற இரண்டும் முதற்கண் அமையுமாறு சேருமேல் பாவம் தீரும். பவம் தீரும். நீ ஓதும்படி இது என இயையும். நீ என்றது வீட்டினை காமுற்று வந்த மாணவனை நோக்கியது. சிவ முதலாக உச்சரித்து நிட்டையை பொருந்தினால் செனன மரண துன்பம் நீங்கும். உச்சரிக்கும் முறைமை இது என்ற அறிவாயாக என்பது சிந்தனையுரை. உருவாய்த் தெரிந்து உன்றன் நாமம் பயின்றேன் உணதருளால் திருவாய்ப்பொலிய சிவாய நம என்று நிறணிந்தேன். 4ஆம் திருமுறையில 94ஆம் பாடல் 6வது பாடல். அல்லலாக ஐம்பூதங்களாட்டினும் வல்லவாறு சிவாய நமகென்று நல்லம் மேவிய நாதனடி தொழ வல்ல வந்த வினை பகைமாயுமே. 5ஆம் திருமுறையில 43ஆம் பதியத்தில 6ஆம் பாடல் திருநாவுக்கரசர். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன் தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்தென்னுள்ளம் பூந்தடியேற்கருள் செய்தான். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே என திருவாதவூர் அடிகளும் அருளிய பொருளுடைய ஈண்டு எண்ணத்தக்கனவாகும். இவ்வாறு திருவைந்தெழுத்தினை ஓதினோர்க்கு வரும் பயன் யாதோ என வினவிய மாணாக்கு இதனால் அருள் நிலை விரித்துரைப்பதாக அமைந்தது அடுத்து வரும் குறட்பாவாகும். வாசியருளியவை வாழ்விக்கும் மற்றதுவே ஆசில் உருவமுமாம் அங்கு. அவ்வாறு உச்சரிக்கும் கால் வகாரமாகிய அருள் சிகாரமாகிய சிவத்தினை காட்டி யகாரமாகிய உயிரினை வீட்டின்பத்திலே இருத்தும். அன்றியும் அவ்வருளே அந்த சிவத்துக்கு குற்றம் தீர்ந்த திருமேனியா இருப்பது என்ற. இதனால் திருவெந்தலத்தில் வகாரமாகிய அருளினது தன்மை வாழ்த்து கூறப்படும். விளக்கம்: திருவெந்தலத்து இறைவனது அருளின் உருவமாம் என்பது அறிவுறுத்துகின்றது. வான வகாரமாகிய அருள், சிகாரமாகிய சிவம், யகாரமாகிய உயிர். சி அருளி எவ்வை வாழ்விக்கும் எனவும் மற்ற அதுவே அங்கு ஆசில் உருவமும் ஆம் எனவும் இது தொடராக ஏற்று பொருள் கொள்க. அது என்றது அத்திருவள்ளில். இனி அது என்னும் சுட்டு யகரமாகிய ஆன்மாவை சுட்டியதாக கொண்டு வகாரமாகிய அருள் சிகாரமாகிய சிவத்தை ஆன்மாவுக்கு கொடுத்து மேலாகிய பரமசுகத்தை விளையாணிக்கும். அந்த ஆன்மா குற்றமில்லாத திருமேனியாம் அந்த சிவத்திற்கு என பொருளுரைப்பர் சிந்தனை உரை ஆசிரியர். நன்னியருளானது சிவத்தை யாக்கும் அணுவை இருநாளது தீரகின்று. உண்மை விளக்க 42வது பாட்டு. எனவரும் உண்மை விளக்க தொடரும். வாசியை அருளும் மாயாமற்றது பற்றா உற்று அங்கு ஈசனில் ஏகமாகும். சிவபிரகாசம் 92. எனவரும் சிவபிரகாசம் தொடரும் ஒப்பு நோக்கத்தக்கனவாகும். பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த வெய்வளதன் பாதத்திறம். திருவாசகம் திருவம்பாவை 14 இருக்கு. 14வது பாடல்ல என திருவாத ஊரடிகள் மகரமாகிய திருவருளின் திறத்தை போற்றி பரவி உள்ளமை ஈண்டு எண்ணத்தக்கதாகும்.
ஆன்மா இத்திருவந்தளத்தின் பொருளை உண்ணி உய்தி பெறும் முறை யாது என வினவிய மாணாக்கருக்கு அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்து வரும் குறட்பா. அதான் என்னென்றால் இந்த மந்திரமாவது நீரு வானவர் மேலது அந்த பாட்டே எங்களுக்கு சொல்லுது. அந்த பாட்டு முழுக்கவே இந்த இறைவன் திருவைந்தெழுத்து அந்த மந்திரமே அவன் திருமேனி இறைவன். அதுக்காகத்தான் அந்த அவரை இப்படி திருவைந்தெழுத்தால பாடுறது ஏனென்றா இந்த மந்திரங்கள்லாம் அவற்ற மேனி. அதுதான் அந்த பாட்டுல சொல்லுது. இப்ப ஆசினவானா ராணிய கபடியும் ஆசினவா நாப்பண் அடையாத அருளினால் வாசி இடை நெற்கை வழக்கு குற்றம் தீர்ந்த திரோதானமும் அருளுமாகிய நகார வகாரங்கட்கு ஈடுபட்டு நில்லாது வகாரமாகிய அருளினாலே யகாரமாகிய உயிர் அவ்வகாரத்திற்கும் சிவமாகிய சியாரத்திற்கும் ஈடுபட்டு நிற்பது முறைமை. நடுப்பட்டு ராணியகங்க உங்களுக்கு ஈடுபட்டு என்ன வந்து நாப்பண் என்று சொன்னாலே நாப்பண்ணாண்டா இந்த ஜானாவாகிய உயிர் நடுவுக்குள்ள கிடந்து கஷ்டப்படுறதைத்தான் சொல்லுது. இந்த நகாரமும் மகாரமும் போட்டு கருது. நாப்பண் தான் நடுப்பட்டு. இங்க வேற உயிர் அவ்வகாரத்துக்கும் சிவமாய சிகாரத்துக்கும் நடுப்படு நிற்பது முறைமை. இஞ்ச குற்றந்தீர்ந்த திரோதானமும் அருளுமாகிய நகர வகாரங்களுக்கு நடுப்பட்டு நில்லாது வகாரமாகிய அருளினாலே. இப்ப இத சொல்லி சொல்லி கொண்டு வந்தாலும் இந்த ஜகாரமா இந்த நடுவில் நிக்கிற ஜகாரம் இப்ப எங்க வந்துட்டு என்றாலும் இந்த திரோதானமும் அருளுமாகிய நகர வகாரங்களுக்கு நடுப்பட்டு நில்லாது வகாரமாகிய அருளினாலே யகாரமாகிய உயிர் அவ்வகாரத்துக்கும் சிவமாகிய சிகரத்துக்கும் இந்த வகாரத்துக்கும் சிவமாகிய சிகரத்துக்கு நடுப்பது நிக்கிறது தான் முறைமை. நல்ல வடிவ இந்த நாப்பண் இந்த ஜா தான் எப்பவும் நடுவில் வரும். எங்க எதுக்குலேண்ட ஒன்றில் நீ காட்டின கமலா அந்த கைய யோசிச்சால் வடிவா இல்ல. இப்ப வந்திருக்கிற நிலை ராணியக்கா இந்த பாட்டுக்கு வந்திருக்கிற நிலை என்னன்னா இவ்வளவு நாளும் இதுக்கு வகாரத்துக்கு நடுவில் இப்ப நின்றது. அவர் சொல்றார் இப்ப சிகாரத்துக்கும் இந்த வகாரத்துக்கு நடுவில இந்த யானாவை கொண்டு வர வேணும் என்றுதான் சொல்றாரு. நடுவில கொண்டு வரணும். அந்த இப்ப சிவகாரத்துக்கும் வகாரத்துக்கும் இவ்வளவு நாளும் என்னத்துக்கு நடுவில் நின்றது? வகாரத்துக்கும் நகாரத்துக்கும் இடையில நின்றது. வகாரத்துக்கு நகாரத்துக்கும் இடையில தான் இந்த ஜா நின்றது. இப்ப நமச்சி ஐந்தெழுத்த சொல்ல சொல்ல இந்த நடுவிரல் இந்த ரெண்டுக்கும் இடையில இதுல சொல்லும். அது நல்ல வடிவா அந்த பந்தியில விளங்கப்படுத்தி இருக்குது. அவ்வாறு அதற்கெழுத்துக்களை மாறி உச்சரிப்பது குரு முகத்தால் தெளிந்து கொள்ள குருவால தெளியட்ட ஆன்மாவை மறைக்கும் பாசங்களை செலுத்துவதன்றி திரோதான சக்தி தானாக மறையாது என்பதற்கு ஆசின என்று அருளி செய்தார். இந்த திருவேந்தத்தை என்ன தானாக மறையாதாம் அது. இதனால் திருவெந்தெழுத்தினை கூறிய முறைமையின் ஓதுவார் அடைந்து நிற்கும் நிலை கூறப்பட்டது. விளக்கம்: திருவெந்தெழுத்தினை ஓதுவார் அப்பொருளோடு ஒன்றி நிற்கும் முறைமையினை உணர்த்துகின்றது. ஆசின என்பதை ஆசில் சக ந என பிரித்து குற்றம் தீர்ந்த திரோதானம் என ரொம்ப ஆணவமலமாய குற்றத்துடன் அதெல்லாம் படிக்கிறீங்கள் மேல பிரிந்து குற்றம் தீர்ந்த திரோதானம் நிரம்ப அழகிய தேசியரும் ஆசின் சகனா என பிரித்து ஆணவமலமாய குற்றத்துடன் கூடிய திரோதானமாய நகரம் என நகாரம் என சிந்தனை உடையாசிரியரும் பொருள் கொண்டுள்ளமை உய்த்துணரத்தக்கதாகும். நாப்பண் அடைதல் நகார
நகார மகாரங்கட்கு நடுப்பட்டு நிற்றல். நான் 12 பாட்டுல வந்தாலும் அது நடு என்று நினைக்க வேணும். அருளினாள் என்பதற்கு மகாரமாகிய அருளினாலே என நிரம்ப அழகிய தேசியரும் ஆசிரியருடைய ஆசாரியாருடைய அருளினாலே என சிந்தனை உரை ஆசிரியரும் பொருள் கூறினர். வாசி இடை நிற்றலாவது அருளுக்கும் சிவத்துக்கும் நடுவே நிற்றல். சிவய இப்பதான் எனக்கு விளங்குது இந்த மாறி இந்த சிவய சிவ என சிந்தித்து ஒன்றுபடுதல். யா இங்கால வந்துட்டு என்ன வாவுக்கு பக்கத்துல வந்துட்டு. உடையால் உண்டன் நடுவிற்கும் உடையால் நடுவில் நீருத்தி திருவாசம். அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதனால் அடியேனும் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தம் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே. திருவாசகம் கோயில் மூத்த திருப்பதியத்திலே. எனவரும் திருப்பாடலுக்கு சக்தியும் சிவமும் ஒத்திரு பாலுற முத்தியாகும் முறைமை அருளிய உண்மையை அறிவுறுத்துவதாக சீயாழி தாண்டவராய் குறிப்பு. வாசியிடை நிற்கும் இவ்வழக்கினை இனிது புறப்படுத்தும் முறைமை அமைந்திருத்தல் உணர்ந்து போற்றத்தக்கதாகும். இவ்வாறு திருவைந்தெழுத்தினை நகர முதலாகவும் சிகரம் முதலாகவும் வாசியிடை நிற்பதாகவும் மூவையா வாய்த்து சொல்வானேன் என வினாவிய மாணாக்கருக்கு அறிவுறுத்துவதாக அமைந்தது அடுத்து வரும் குறட்பாவாகும். நான் படிச்சுடா கண்ண முடிச்சுடுவோம். எல்லா வகையும் இயம்பும் அகன்று நில்லா வகையை நினைந்து எவ்வகைப்பட்ட உபாயங்களை நூல்கள் உரைக்கும். இவ்வாறு ஆன்மாவானவன் சிவசக்தியினை நீங்கி நில்லாததுடனாய் நிற்கும் திறத்தினை கருதி என்க. இதனால் அறியும் நெறி முதல் இவ்வதிகாரம் ஈறான நான்காதி அதிகாரத்தினது கருத்து தொகுத்து கூறப்பட்டது. அறியும் நெறியில இருந்து படிச்சு கொண்டு வாரம். விளக்கம் தூலம் சூக்குமம் அதிசூக்குமம் என பகுத்துரைக்கப்படும் திருவைந்தெழுத்தின் வகையெல்லாம் இவ்வான்மா எந்நிலையிலும் அருளின் துணையின்றி நிற்றற்குரிய நல்லன் என்னும் உண்மையை விளக்குவனவே என தொகுத்துரைக்கிறது. எல்லாருக்கும் தெரியும் தூலம் என்ற இந்த மந்திரம் சூக்குமம் எது அது சூக்குமம் எதுன்றது எல்லாருக்கும் தெரியும். இவன் அகன்று நில்லா வகையை நினைந்து எல்லா வகையும் இயம்பும், அதாவது நூல்களினை ஏத்து பொருள் கொள்க. ஆன்மாவாகிய இவன் கேவல சகல சுத்தமாகிய என்ன இந்த கேவல சகல சுத்தம் என்ன இது என்னன்னு சொல்றது? காரணவத்தை எந்நிலையிலும் அருளின் துணையின்றி இல்லாத முறைமையை நினைந்து, அதாவது அம்முறையினை திருவைந்தெழுத்தில் வைத்து உணரத்தக்கவாறு திருவைந்தெழுத்தின் தூலம் சூக்குமம் அதிசூக்குமம் எனப்படும். தூலம் என்றது நம சிவாய, சூக்குமம் என்றது சிவாய நம, அதிசூக்குமம் சிவய சிவய எனப்படும். எல்லா வகையினையும் வேதாகமங்களாய நூல்கள் இங்கனம் விருந்துரைப்பனாயின என இவ்வதிகார பொருளை முடித்து கூறியதாக பொருள் கொள்ளுதல் இவ்வதிகார முறையை பெரிதும் சூப்பர். ஒரு நல்ல ஒரு இது பற்றி நாளைக்கு அணைந்தோர் தன்மையோட திருவருட்பயன் முடிகிறது. ஆனா இது இன்றைய 9வது அவ்வளவு ஒரு எங்களுக்கு பிரயோசனமானது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.